சவுக்கு சங்கர் பத்தி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது வந்து பலருக்கும் பல செய்திகள் போயிட்டு இருக்கு. இதுல சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு, அந்த அஜய் வாண்டியாரை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அதுல குறிப்பா என்ன பண்றாரு, அஜய் வாண்டியார் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அந்த போதைப் பொருள் காசுல தான் பண்றது ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு. அப்போ சவுக்கு சங்கர் நேர்மையின் பாதையில் செல்லவில்லை, இது உறுதி. இது அரஸ்ட் சரியான அரஸ்டா? அரசின் கோபம் வேற, அதிகாரிகள் கோபம் வேற. அரசின் கோபத்தை சவுக்கு சங்கர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அரசு சவுக்கு சங்கரை ஒரு எதிரியா நினைக்கல, கடந்து போயிடுது. இதுவரைக்கும் சவுக்கு சங்கர் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் IPS அவர்களை அவருடைய பேரே மாட்டி ஐஸ்கிரீம் அதிகாரின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பேசியிருக்காரு. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் கமிஷனர் ஜெயிலுக்கு போறார், கமிஷனர் ஜெயிலுக்கு போறார், கமிஷனர் ஜெயிலுக்கு போறார். இப்ப யார் ஜெயிலுக்கு போனது? அப்போ கமிஷனர் ஜெயிலுக்கு போறதுக்கு ஆதாரங்களை நீ என்னத்தை வெளியிட்ட? நீ உன்னோட எதிரிய பலமானவனா நினைச்சுக்கிட்ட, என்னோட எதிரி ஸ்டாலின் நினைச்சுக்கிட்ட. அவரு உன்னை எதிரியாவே நினைக்கலையே. சங்கரோட இந்த துணிச்சலுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த ஆட்டம் போட்டதுக்கு ஒரு காரணம் மாண்புமிகு நீதிபதி GR சுவாமிநாதன் தான். GR சுவாமிநாதன் என்ன பண்றாரு, வெள்ளிக்கிழமை இந்த ஆர்டர் போடுறாரு, சனிக்கிழமை கீழமை நீதிமன்றத்துல நிப்பாட்டுறதுதான் வழக்கு. இது உலக வழக்கு, இதுதான் ரெகுலர். இவர் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு திங்கக்கிழமை கேட்கிறார், சவுக்கு சங்கரை வெளியே விட்டாச்சான்னு கேட்கிறார். இங்க நாங்க போய் கேட்கிறார், இல்ல ஏன் விடல, இல்ல சூரிட்டி நிப்பாட்டணும். அப்ப என்ன பண்ணாரு இவர்னா, இவர் ஊழல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம ஒரு வித்தியாசமான புது ஆங்கிள் இருந்து பலரையும் நம்ம கூப்பிட்டு பேசுகிறோம். இன்னைக்கு அறிமுகம் தேவையில்லை அவருக்கு, அவரை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. பத்திரிகையாளர் விமலேஸ்வரன், வணக்கம். வணக்கம் சார், நன்றி சார். ஆமாம், நீங்கள் பண்ணுற ஒரு இது இன்டர்வியூ ரொம்ப ஆழமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய டீமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அது ஏன்னா ஆழமாகவும் ஆவணங்களோட இருக்குங்கிறதான் உங்களோட இது. இப்போ ஒரு வாரமாக ஒரு பரபரப்பான செய்திகள் போய்கொண்டிருக்குது. சவுக்கு சங்கர் பற்றி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பலருக்கும் பல செய்திகள் போயிட்டு இருக்குது. இது அரஸ்ட் சரியான அரஸ்டா, அல்லது இவர் மேலே வஞ்சகமாக ஏதாச்சும் நடந்துதான் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இந்த இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். என்ன நடந்தது, என்ன ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது சவுக்கு சங்கர் கடந்த சனிக்கிழமை அன்று காலையில் 6 மணிக்கு அவருடைய, அதாவது அவர் பல இடத்துல வசித்து வந்திருக்காரு. கடைசியாக இப்போ இறுதியாக அவரை கைது செய்யப்பட்ட இடம் தான் அவர் வசித்த இடம். பல்லாவரத்துக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியல் ரோடு ஒன்று இருக்கும். அந்த ரேடியல் ரோடுக்கும் அங்கே பக்கம் ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு தனியார் கல்லூரி இருக்குது. அது பக்கத்தில் TVS எமரல்டு அப்பார்ட்மெண்ட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட். அதில் 14வது மாடி, எல்லாம் 12வது மாடின்றாங்க, தப்பு. 14வது மாடி TVS எமரல்டு அப்பார்ட்மெண்ட்டில் காலையில் ஆதம்பாக்கம் காவல் ஆய்வாளர், மடிப்பாக்கம் காவல் ஆய்வாளர், மதிப்பாக்கம் உதவி ஆணையர், இவங்க 3 பேரும் 15 போலீஸ் உட்பட போயிட்டு ஒரு 6 மணிக்கு அவரை கதவு தட்டுறாங்க. காலை 6 மணிக்கு, காலை 6:45 மணிக்கு அவர் கதவை தட்டி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் கதவை திறக்காம பேசுறாரு. பேசும்போது இல்லை உங்களை கைது செய்யணும் அப்படின்றாங்க. இவர் ஏன் கைது செய்யணுமா? இவருக்கு ஆல்ரெடி சவுக்கு சங்கர் ஒண்ணுமே தெரியாதவர் இல்லை, வெல் நாலேஜ் பர்சன். அதனால எதுக்கு கைது பண்ண வந்திருக்காங்கன்றது அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் கைது பண்ண வந்திருக்காங்க. பட் எந்தெந்த வழக்குல எல்லாம் வந்திருக்காங்கன்ற ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, என்னுடைய வழக்கறிஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கதவு திறப்பேன்னு சொல்லிட்டு கதவு திறக்காம இருக்காரு. கதவு திறக்காம அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிட்டு வில்ல இருந்தே ஒரு வீடியோ போடுறாரு, என்ன கைது பண்ண போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகும்போது, ஹலோ நாங்கள் ரொம்ப ஜென்டலாக கேட்குறோங்க. காவல்துறை இந்த இடத்துல ரொம்ப ஜென்டலாக கையாளுறாங்க. அதாவது ரொம்ப ஜென்டலாக கையாளுறாங்க அப்படின்னும் போது நான் காவல்துறைக்கு ஆதரவாக போறேன்ற அர்த்தமே கிடையாது. இதே சவுக்கு சங்கரை ஒரு வேன்ல வச்சு கூட்டிட்டு வரும்போது பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் மேல காலை இடிச்சுக்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம கண்டிச்சிருக்கோம். அதெல்லாம் மனித உரிமை மீறலா இருந்தாலும் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பத்தி என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈக்குவல் பேலன்சிங் தான் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ஆதம்பாக்கம் காவல் ஆய்வாளர், மடிப்பாக்கம் காவல் ஆய்வாளர், மடிப்பாக்கம் உதவி ஆணையர், அது கூட இருக்க ஒரு 3 உதவி ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க. ஒரு 15க்கும் மேற்பட்ட காவல்துறை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பேசி பார்க்குறாங்க. அப்போ உள்ள இருந்து வீடியோ தான் இருக்கு, இவர் பேசுற வீடியோலாம் வரல.
பட் வெளியே அவங்க பேசும்போது அவங்க தரப்புல இருந்து ஐஎஸ்லாம் வந்து அந்த கட்டிடம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியுது. ஒரு வீடியோ போடுறாரு, 5 மணி நேரம் தொடருது. உடனே வேற வழியே இல்லை. எப்பயுமே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஒபே மை ஆர்டர் தான். கான்ஸ்டபிளுக்கு டிசிப்ளின் ஃபோர்ஸ், ஆமா, அதுக்கு மேல முதல்நிலை காவலர், அதுக்கு மேல உதவி ஆய்வாளர், அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டருக்கு ஏசிக்கு மேல டிசி, இப்படின்னும் போது ஒபே மை ஆர்டர். உடனே டிசி கிட்ட பேசுறாங்க, ஜேசி கிட்ட பேசுறாங்க, மேல யார்கிட்ட வேணா பேசியிருப்பாங்க. உடனே சரி ஃபயர் டிபார்ட்மெண்ட் வர சொல்லுங்க, வந்து பூட்டை உடைக்க சொல்லுங்கன்றாங்க. பூட்டை உடைச்சி சவுக்க கூட்டிட்டு வராங்க. கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இரவு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை கிளை சிறை, சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடைச்சாங்க அப்போதைக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. இப்ப கிளை சிறையில இருக்காரா, புழல் கொண்டு போயிட்டாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. கைது செய்யப்பட்டாரு, சிறையில் அடைக்கப்பட்டார். கிளை சிறையா புழலான்றது நம்மளுக்கு தெரியாது. செங்கல்பட்டா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இந்த நடந்த உடனே அவர் போட்ட வீடியோக்கள் இதாகிடுச்சு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கரை சும்மா ஒரு காவல்துறை ஒருத்தரை வந்து கைது செய்யாது. இப்ப நீங்களும் அவரை உட்கார்ந்துருக்க, நம்மளால வந்து நேரா வந்து கைது பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் வேணும். என்னதான் ஒரு பொய் வழக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் வேணும். காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. அது இந்த காவல்துறையா இருந்தாலும், இன்னும் 10 வருஷம் இருந்தாலும், இதுக்கு பின்னாடி 10 வருஷமா இருந்தாலும் காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு முகாந்திரம் இருக்கும். இப்ப பெரிய பெரிய ரவுடிகள் இருக்கும், இவர் மேல 50 வழக்கு இருக்கும். 50 குற்றப்பிணி அவன் பண்ணியிருக்க மாட்டான், அவன் 25 பண்ணியிருப்பான். 25 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு வரும்போது இதை கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறதான்னு வச்சுங்களேன். இப்படி வந்து சவுக்கு சங்கர் மீது நமக்கு தெரிஞ்ச வகையில் இதுவரைக்கும் 38 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்போது இந்த 38 வழக்குல இப்போது சவுக்கு சங்கரை கைது பண்ணிருக்காங்க. சவுக்கு சங்கரை எதுக்கு கைது பண்ணிருக்காங்க அந்த விஷயத்துக்குள்ள போனா, ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவருடைய புகாரின் மீது கைது பண்ணிருக்காங்க. பட் அந்த சினிமா தயாரிப்பாளர் எதுக்கு இவர் மேல புகார் கொடுத்தாரு அதை நமக்கு தெரியணும்ல. ஒரு ஜூன் ஜூலை மாதங்கள்ல சென்னைக்குள்ள வந்து 2 சினிமா நடிகர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு, போதை வஸ்துக்கள்னால கைது செய்யப்பட்டாங்க. அது ஒரு ட்ராக், அது இது கூட ஒப்பிட முடியாது. அது 2 பிரபல நடிகர்கள் இருவர் வந்து போதை பொருள் யூஸ் பண்ணி கைது பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியா ஒரு பாரில் நடந்த, ஒரு மதுபான கேளிக்கை பாரில் வந்து நடந்த ஒரு தகராறில் ஒருவர் கைது செய்யப்படுறார். அவர் யாரு, அஜய் வாண்டியார்னு ஒரு கைது செய்யப்படுறார். அவருக்கு பின்னாடி அதிமுக பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் என்ன நடிகரா? இல்ல, அவரு அதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து அஜய் வாண்டியார்னு ஒரு கைது பண்ணியிருக்காங்க. யார் இந்த அஜய் வாண்டியார்னு பார்க்கும்போது, அஜய் வாண்டியார்ன்ற ஒரு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றாரு. இப்படிலாம் பிரபலமா ஊடகங்கள்ல இப்ப எப்படி நம்ம சவுக்க பத்தி பேசுறோமோ அந்த டைம்ல யாரு வேணாலும் அஜய் வாண்டியாரை பத்தி பேச வாங்க. யார் இந்த அஜய் வாண்டியார்? அவர் ஏடிஎம்கே பர்சன்றனால அது அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. திமுக ஆட்சி காலத்துல ஏடிஎம்கே ஆளு ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதிமுக ஆட்சியில திமுக ஒருத்தர் பிரியாணி போய் வாங்கிட்டாருன்னா அதை எக்ஸ்போஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு. அப்போ இந்த நேரத்துல சவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த அஜய் வாண்டியாரை பத்தி எல்லாருமே பேசினாங்க. ஓகே, அதுல குறிப்பா என்ன பண்றாரு, அஜய் வாண்டியார் ஒரு படத்துல நடிக்கிறாரு, ரெட் அண்ட் ஃபாலோன்னு ஒரு படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துல அவரோட காதலி நடிக்குது. அந்த காதலி தான் அவரோட மனைவி. அவர் மனைவி நடிக்குது. அவருக்கு எத்தனை மனைவி எத்தனை காதலிக்குள்ள போற விஷயம் நம்மளுக்கு கிடையாது. சவுக்கு சங்கர் சொன்னதை சொல்றேன். அவர் மனைவி அதுல நடிகையா நடிக்கிறாங்க. இவருக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. இந்த ப்ரொடியூசர் வந்து ஆல்ரெடி போதை பொருள், அப்பதானே போதை பொருள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, சாதிக்கோட பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு. ஆமா, அதாவது அது இல்லாம நடிகர்கள் இருவர், ஆமா பாருங்க, ஸ்ரீகாந்த் இவங்களை கைதான, அவங்க கைது. அப்போ அதாவது ஒரு பழமொழிகள் கிராமத்துல இருக்கும்ல, மொட்டைத்தலைக்கு இதுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இவர் வந்து இந்த படம் வந்து போதை பொருள் பண்ணது, அந்த போதை பொருள் காசுல தான் பண்ணதுன்றது ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டார். ஓகே ஓகே ஓகே. சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் சவுக்கு சங்கரை அணுகியிருக்காங்க. அவருடைய அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அவருக்கு போன் பண்ணியிருக்காங்க. அலுவலகம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், இதுதான் வாங்கன்னு இருக்காங்க. இவங்க போயிருக்காங்க. போய் இவங்க வந்து எங்களத வந்து இப்படி போட்டிங்களே சார், இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன் சார், இந்த கருப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்ன்ற மாதிரி ப்ரொடியூசர் இன்னைக்கு வந்து அவருக்கு எதிராக கண்டெம்ட் கொடுத்தாரு, நிறைய ரிப்போர்ட் பண்றாரு, உட்காந்து யூடியூப்ல பேசுறாரு. நம்ம சவுக்கு சங்கருக்கு வக்காலத்தே வாங்கல, நான் வக்காலத்து வாங்கல, என் பாலிசி, நான் சவுக்கு சங்கர் மேல எனக்கு எந்த ஒரு வஞ்சமும் கிடையாது, வன்மமும் கிடையாது. சவுக்கு சங்கர் மீது எனக்கு அது யதார்த்தத்தை சொல்றேன். சவுக்கு சங்கர்
அப்போது வந்து இவர் போய் கேட்டதுக்கு இவர் கேட்டதாகவும் இதெல்லாம் அப்போது வெளி வரல இப்போது வெளியே வந்திருக்கு. இப்போது என்ன பண்றாரு, அவர் நான் போய் கேட்டேன் சவுக்கு சங்கர் கிட்ட, கேட்டதுக்கு இந்த மாதிரி முடியாதுன்னாரு. அப்போ நான் சொன்னேன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. நான் மறுப்பு போடணும்னு சொல்லிட்டு நான் மறுப்புக்கு பதில் மன்னிப்புன்னு சொன்னோன்னே யாரை பார்த்து மன்னிப்பு செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்ல பிளாஸ்டிக் கவர்ல 1 லட்ச ரூபா பணம் வச்சிருந்தேன். உடனே என்னை எட்டி கீழே மிதிச்சிட்டாரு. நான் கீழே விழுந்துட்டேன். என்னுடைய ஆண் உறுப்புக்கு மேல அடிபட்டுருச்சு. அடிப்பட்ட உடனே என்னோட இயக்குனரே என்னை தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்போது அந்த மாலதி வந்து யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அசிங்கசியமா கேட்டாங்க. அப்போது அந்த லியோன்ற ஒருத்தர் இருந்தாரு. உடனே நான் வந்து வெளியே வந்தோடனே என் பாக்கெட்ல இருக்க பணத்தையும் பிடுங்கிட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு நான் ஒரு படத்தோட பப்ளிசிட்டி பண்ணுவேன், அப்போ வந்து இதுக்கு வந்து நான் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு. நான் மன்னிப்புன்னு சொன்னதான் கோவம் வந்துச்சுன்னு இப்படிலாம் சொல்றாரு. அந்த நபர் அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, ஆதம்பாக்கத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு 7 ஆண்டுகள் அமெரிக்காலேயே இருந்தாராம். அவர்கிட்ட மொத்தமா பணம் இல்லை, காசு போட்டுலாம் எடுத்தாங்க. அதாவது இதுல ஒரு உண்மையை உடைச்சு பேச வேண்டியிருக்கு. பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய புதுமுக இயக்குனர்கள் சினிமாவில் வந்து பத்திரிகையில ரெகக்னைஸ்ட் ஜேர்னலிஸ்ட், நான் ரெகக்னைஸ்ட் ஜேர்னலிஸ்ட், போலி பத்திரிகையாளர், உண்மையான பத்திரிகையாளர், இப்படி இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதே மாதிரி சினிமால உப்மா படம்னு இருக்கு, நல்ல படம்னு இருக்கு. இதுல நான் எதையுமே உப்மான்னு சொல்லல, எதையுமே நல்ல படம்னு சொல்லல. இந்த 2 பிரிவு இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட நல்ல ஹீரோ போய் கமிட் ஆகும், அவங்க கதை கேட்பாங்க. கதை கேட்டு இந்த கதை, அந்த கதைக்கு பின்னாடி இந்த இயக்குனர் யாரு, இந்த இயக்குனரோட யாருக்கிட்ட இருந்து வந்திருக்காரு, அவர் எவ்வளவு வேலை கத்துட்டு வந்திருக்காரு, அவரு அந்த ப்ரொடியூசர் கமிட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடியூசர் சினிமா தெரிஞ்சவரா, அவரால் இந்த படத்தை முடிக்க முடியுமா, படத்தை எல்லாராலையும் முடிக்க முடியும், படத்தை பப்ளிஷ் பண்ண முடியுமா, இப்படிலாம் பல சிந்தனை வருவாங்க. அப்ப பெரிய ஹீரோவே புது நல்ல கதையா இருக்கும்போது காசுலாம் வேண்டாங்க, நான் ஃப்ரீயா நடிச்சு தரேங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா தென்னோடைய நேர்காணல்ல அந்த ப்ரொடியூசர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை பின்னால சொல்லலான்னு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, அப்போ அந்த நெறியாளர் கேட்கிறாரு, அவரும் பணம் போட்டிருக்காரு அந்த ஹீரோவன் கேட்கிறாரு. இல்ல அஜய் வண்டியார் பணம் போடல, அஜய் வண்டியார் சம்பளம் வாங்கிட்டு நடிச்சிருக்காருன்றாரு. இதுலதான் ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா பெரிய பெரிய ஹீரோங்களே வந்து சம்பளம் வாங்காம நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப புது ஹீரோக்கு சினிமால சம்பளம் கொடுக்குற வரலாறே இல்ல. ஒரு கன்வென்ஷன், உனக்கு ஒரு மேக்கப் மேன், ஆட்ரஸர், காஸ்டியூமர், அவங்களுக்கு நான் பேட்டா கொடுத்துறேன், நீ வந்துட்டு போறதுக்கு வண்டி அலவன்ஸ் கொடுத்துறேன், படம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய் தரேன், அது நல்ல படமா இருந்தா. இல்லைன்னா வாய்ப்பு கொடுக்கறது, பணம் வாங்கிட்டு நடிக்க வைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கும் போது அஜய் வாண்டியார் என்னவோ அவர் படத்துல போட்டோம்னா அவருக்கு 3-4 கோடி வியாபாரம் ஆயிடுற மாதிரியும், அப்படின்னு பெரிய ஃபெமிலியரான நடிகர் இல்லையா, அவருக்கு நான் சம்பளம் கொடுத்துதான் நடிச்சிருக்காருன்னு சொல்றாரு. இது அவருக்குள்ள, அவங்க கம்பெனிக்குள்ள, அது நமக்குள்ள போக வேண்டாம். அவர் ஆதம்பாக்கத்துல இருந்து நேரா அங்கிருந்து வந்து, அமெரிக்கால 7 வருஷம் இருந்தாரு, கஷ்டத்துல இருக்கனால நேரா வந்து சைதாப்பேட்டை மருத்துவமனையில வந்து, கவர்மெண்ட் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெறாரு. அரசு மருத்துவமனை இது அடிபட்டதுனால அந்த ஏஆர் வாங்கிக்கிறார். அந்த ஏஆர் நேத்து காட்டுறாரு. இப்போ அமெரிக்கால இருந்து வந்தவருக்கு கண்டிப்பா ஒரு போன் இருக்கும், கேமராலாம் தேவையில்லை, அந்த போன்லயே ஒரு வீடியோ போடலாம். இன்னைக்கு சமூக ஊடகம் இல்லாதவங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க யாருமே இல்லை. அப்போ ஒரு ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு என்னை பத்தி அவதூறா எங்க படத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவங்க படத்துக்கு ஒரு பிஆர் வச்சிருப்பாங்க அப்படி சொல்லலாம். இதுல 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. சினிமால ஒரு 2-3 கேட்டகரி இருக்கு. பெரிய ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர், மீடியம். பெரிய ப்ரொடியூசர்ன்றவங்க ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பர் ஆவாங்க. அதுக்கு அடுத்தது ஒன்று இருந்துச்சு, முன்னாடி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேம்பர் இருந்துச்சு, ப்ரொடியூசர் சேம்பர் இருந்துச்சு. அந்த சேம்பர்ல எல்லாரோட அக்ரிமெண்ட்டையும் வச்சுதான் அதுல மெம்பர் ஆக முடியும். அதுக்கப்புறம் கில்ட்னு ஒன்று இருக்கு, இந்த வள்ளூர் கோட்டை பக்கத்துல இருக்கும், இப்ப இங்க வந்துருச்சு, அந்த கில்ட்ல வந்துருச்சு. அந்த கில்ட்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மியான இதுல. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல 100 பேர், இல்ல நம்ம அந்த பேரை வேண்டாம், எதுக்கு வேணாம். அதாவது இந்த ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து மெம்பர் ஆகிறவங்க ஒரு 10 பேர் மெம்பர் ஆகிறவங்கன்னா 7 பேர் படம் எடுத்துருவாங்க. இல்லைன்னா அந்த 3 பேர் வந்து கோப்ரொடியூசராவது உள்ள வந்துருவாங்க. எனக்கிட்ட அவங்க அங்கேயே ஒரு 2 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி அதை மெம்பர்ஷிப் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு அதை ஓட்டளிக்க முடியாது, படம் சென்சார் முடிச்சாதான் அவங்க வாக்களிக்கவே முடியும் அந்த எலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் சேம்பர்ன்றது கேமராமேன், ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், எடிட்டர்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுத்தா அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு தான் அதில் மெம்பர் ஆக முடியும். ப்ரொடியூசர் கவுன்சில் எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்துட்டு போயிட்டு பணம் கொடுத்தா 20,000 என்னவோ சார்ஜ், எனக்கு தெரியல, அது ரொம்ப குறைந்த 25,000 என்னன்னு தெரியல, கொண்டு போய் கொடுத்தோம்னா அதில் மெம்பர் ஆக முடியும்.
பட் ப்ரொடியூசர் கில்ட்ல சொல்றேன், நான் சொல்றேன் கில்ட்ல. அதுலயே நிறைய இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில்ல லிமிடெட் கம்பெனி வேற இருக்கு, பிக்சர்ஸ் வேற இருக்கு, இந்த மாதிரி தனித்தனி பேருக்கு இருக்கு. ஒரு டைட்டிலுக்கு 2-3 லாங்குவேஜ் டைட்டில் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனருக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ கில்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றவங்க எல்லாருமே படம் எடுத்துருவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஓகேங்களா? அப்போ இந்த இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பரா, சேம்பர்ல மெம்பரா, கில்ட்ல மெம்பரான்றது தெரியல. அப்படி மெம்பரா இருந்தாருன்னா நேரா அங்க போயிட்டு, சார் என் படம் எடுத்துட்டு இருக்கேன், என் படத்தை அவதூறு கலப்புறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிட்டயோ நிர்வாகி கிட்டயோ கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க கூப்பிட்டு, நான் சவுக்கு சங்கர்கிட்ட பேசுறோம், இல்லை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லை நாங்க 4 ப்ரொடியூசர்ஸ் வரோம், இந்த கத்தி எங்க பக்கம் நாளைக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கு அப்படி போகும். மூணாவது, அவங்க படத்துக்கு ஒரு பிஆர்ஓ இருப்பார். அந்த பிஆர்ஓ மூலியமா செய்தி வெளியிடுங்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைங்க, சினிமா பத்திரிகையாளர்லாம் வர வைங்க, சார் இந்த மாதிரி எங்க படத்தை பத்தி அவதூறு கலப்புறாரு, அவர் இதோட நிப்பாட்டிக்கலன்னா அவருக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பணத்தை எடுத்துட்டு எதுக்கு அவரை போய் பார்க்க போனீங்க? ஒண்ணு, அது அவங்களுக்குள்ள போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டோம். இது காவல்துறை விசாரணையில இருக்கும்போது இதுக்குள்ள நம்ம போக கூடாது. ஓகேங்களா? இதோட இது நிப்பாட்டிடும். சவுக்கு சங்கரை கைது பண்ணி கொண்டு வந்து சிறையில் அடைக்கிறாங்க. யார் இந்த சவுக்கு சங்கர்? அதாவது சவுக்கு சங்கர் வேற ஊரு, சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு நிறைய பேர் தப்பாவலாம். எனக்கு நானே ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர், அவர் சிவகங்கை மாவட்டம் கச்சனம், அது தப்பு. திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்க கச்சனம்ன்றது அவர் சொந்த ஊர். அவருடைய தந்தை வந்து ஒரு தமிழ் தேசியவாதி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. டிவிஏசி, டைரக்டர் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ல ஒரு கிளர்க்கா வேலைக்கு சேர்ந்தவர். அவங்க தந்தை அங்கே வேலை பார்த்தனால, அவங்க தந்தை இறப்புனால அங்கிருந்த அதிகாரி அவர் தமிழ் மேல கொண்ட பற்றுனாலையும் அவங்க தந்தை மேல கொண்டிருந்த அன்பு மரியாதைனாலையும் ஒரு 19 வயது நிறைவடையாத ஒருவரை, அதாவது எப்பயுமே ஒரு ஜட்ஜஸ்க்கு ஒரு பவர் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு பவர் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பவர் அந்த காலத்துல இருக்கும், இப்ப இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் நோண்டி கேள்வி நம்மள கேட்கறதுக்கு ஆளுங்க வருவா யூடியூப்ல. அப்படின்ற ஒரு இதுல வந்து 19 வயது நிறைவடையாமையே சவுக்கு சங்கர் அங்க சேர்த்து அங்கிருந்து படிச்சிருக்காரு. சவுக்கு சங்கரோட பலம் என்னன்னா, நுனிநாக்கில் ஆங்கிலம் இருக்கிறது அவரோட பலம். ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயம், நான் சவுக்கு சங்கரை நிறைய பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருப்பாரு. சட்டையெல்லாம் கழட்டிட்டா சவுக்கு சங்கர் 40 கிலோ கூட இருக்க மாட்டாப்ல. எப்படின்னா, நான் ஒரு நாள் இப்படி பிடிச்சேன், ஒண்ணுமே இல்லை உடம்புல. ஏன்னு கேட்டா அந்த ஒண்ணுமே இல்லாத உடம்ப வச்சுக்கிட்டு தான் அப்படி இருக்காரு. இப்ப சவுக்கு சங்கர் எட்டி மீச்சோட ஒருத்தர் உயிருக்கு போற பிரச்சனை அளவுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்காருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லிட்டேன் நாஸ்கா. சவுக்கு சங்கர் டிவிஎஸ்சில போறாரு. டிவிஎஸ்சில இருந்து அங்க வந்து டிவிஎஸ்சில ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்போது இருந்த அரசு. அவங்க காலை ரெக்கார்ட் பண்ண சொல்லி, அந்த காலை ரெக்கார்ட் பண்ணும்போது அவரு ரெக்கார்ட் பண்ணி ஓட்டு கேட்கறதுக்கு பதில் இவர் கேட்டுறாரு, அவர் யாருக்கிட்ட பேசிட்டு. இப்போ இதை வந்து அப்போது மறைமுகமா பல நாளிதழ்களுக்கு, பல வார இதழ்களுக்கு மின்னஞ்சல்ல அனுப்பிடுறாரு. யாருக்குமே தெரியல எங்க இருந்து வருதுன்னு அனுப்பிடுறாரு. அப்ப இதெல்லாம் பப்ளிஷ் ஆகுது. கண்டென்ட் ஒரிஜினல் எல்லாரும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோர்ஸ் எங்கன்னு எல்லாரும் தேடாம ஏதோ ஒரு சோர்ஸ் வருது, ஏதோ அரசு துறையில இருந்து ஒரு அதிகாரி அனுப்புறான். ஆனா இது ஒரு பெரிய விஷயமா பூதகமா வெளியிடுச்சு. கைதி பண்ணும் போதுதான் சவுக்கு சங்கர் யாரு அப்படின்னு வெளியே தெரியுது. அதன் பிறகு சவுக்கு சங்கர் நேரடியா வந்து 20 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 21 ஆண்டுகள் வந்து சஸ்பெண்ட்லயே அந்த சம்பளம் வாங்கிட்டே இருந்திருக்காரு. ஓகேங்களா? அதுவே கிட்டத்தட்ட 50 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காருன்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. 50% சம்பளம்னா கூட 20 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னு. அதனால அந்த வழக்குகள்ல வந்து வெளியே வந்தோம்னா, ஒரு சஸ்பெண்ட் ஆனோன்னா ஒரு வழக்கறிஞர் கிட்ட, ஒரு பிரபலமான வழக்கறிஞர் அலுவலகத்துல போய் அவர் இருக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் அலுவலகத்துல இருந்துட்டு ஒரு பிளாக் துவங்குறாரு. அந்த பிளாக்ல வந்து பலர் பேரை பத்தி எழுதிக்கிட்டே வர்றாரு. அவருடைய எழுத்து பிடிச்சிருக்குன்றனால நிறைய பேர் ரசிக்கிறாங்க. பல காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு கொடுக்குறாங்க தகவல்கள், அதை வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் 2 விஷயம் தான். ஒரு காலகட்டத்தில் நல்லவன், ஒரு காலகட்டத்தில் கெட்டவனா மாறுவான். எவனமே ஒரே மாதிரி எல்லாருமே இருந்துட முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு குடும்ப பின்னணி இருக்கும், குடும்ப பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி மக்கள், அப்பா தாய் தந்தை இருப்பாங்க, எனக்கும் இருப்பாங்க. எனக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை, எனக்கு மனைவி மக்கள் குழந்தைகள் இல்லை, எனக்கு தாய் தந்தையை நான் பார்க்க வேண்டியது இல்லை, எனக்கு சகோதர சகோதரிகளை நான் பார்க்க வேண்டியது இல்லை. நான் பிரபலமா ஆகணும்னு நினைச்சிட்டேன்னா நானும் சவுக்கு சங்கர், நீங்களும் சவுக்கு சங்கர் தான். பயம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மான மரியாதை இருக்கக்கூடாது. இப்ப சவுக்கு சங்கரே சொல்றாரு, எங்க அம்மாவை வெளியே உட்கார வச்சு உள்ள ஒரு என்ன ரூம்ல ஷர்ட் பேண்ட் எல்லாம் கைட்டிட்டு என்னை என் காலை விரிச்சு என்ன அடிச்சாங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. எப்போ முதல் முறை அவர் ஆடியோ வெளியிட்ட போது காவல்துறை பண்ணாங்கன்றாரு. அப்போ அதோட பிரதிபலிப்பு அவுட்ரு இல்லைல்ல. இப்போ ட்விட்டர் பிளாக் என்னன்னு கேட்டா, எப்பயுமே
வடதுருவம் தென் துருவம்னு ஒண்ணு இருக்கும். இவங்களுக்கு இன்னாருக்கு இன்னார் ஆகாதுன்ற போது அப்போ நடுநிலைன்றதே கிடையாதுன்றதுதான். இந்த பக்கம் நின்று பேசும்போது நம்ம அந்த ஆளா தெரியும், அந்த பக்கம் நின்று பேசும்போது நம்ம இந்த ஆளா தெரியும். அப்படின்னும் போது இதே சவுக்கு சங்கர் 2016-17 காலகட்டத்தில் தினமும் காலையில ட்விட்டர்ல முதல் வரியே ஸ்ரீலா ஸ்ரீ எடப்பாடி பழனிசாமி சுவாமிகள் அருளால் அவரை இன்று வச்சு செய்யறதற்கு எனது கடையை திறந்தேன் தான் போடுவார் காலையில. அப்போ எந்த அளவுக்கெல்லாம் வந்து வேலுமணியோ, எந்த அளவுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோ தர தாழ்ந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவார். அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நம்ம அதை ரசிக்கலாம், சிரிச்சுட்டு போற அளவுக்காவது சில கமாண்டுகள் இருக்கும். அதுல அவர் யாரையுமே விட்டு வைக்கல. அன்புமணி ராமதாஸ்ல இருந்து நீங்க கடந்த ஆண்டுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த மேல்மருவத்தூர் அடிகளார் பையனை வந்து அவர் போட்டிருந்தார் இன்டர்வியூல, அவன் பொறுக்கி பய அப்படின்னாரு. இப்படியேதான் சொன்ன அவர் உடல் மொழி, அவன் பொறுக்கி பய அப்படின்னாரு. அவரு ஒரு மோசமான நபரு, இந்த காலத்துல இருந்து அந்த பாலம் வரைக்கும் இடம் விற்கணும்னா அவருடைய நாளைக்கு தான் போகுது, அவருக்கு இவ்வளவு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு, அவர் வந்து பெரிய ஊழல் அவருக்கு பின்னாடி இருந்துகிட்டு இருக்கு, பதிவுத்துறை ஒரு கட்டுப்பாடு. இது வேற விதம், அவன் பொறுக்கி பையன் சொல்றது வேற விதம் இல்ல, டைரக்டா திட்டுறது கண்டபடி. இந்த வேலை பத்திரிக்கையாளர் அப்படின்னா, ஒரு பத்திரிக்கையாளர் என்னன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை வாங்கி பார்த்துட்டு இது உர்ஜிதமான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது எந்த ரிப்போர்ட்டர் மூலியமா வருதுன்னு பார்ப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர் இந்த செய்திக்குள்ள இருக்கிறாரா, இந்த செய்தியை சுத்தி ரிப்போர்ட்டர் இருக்காரா, ரிப்போர்ட்டரை சுத்தி செய்தி இருக்கா, அவருடைய தனிப்பட்ட விரோதம் இதுல இருக்கான்றது ஒரு ஆசிரியர் செக் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? மூணாவது இந்த எதிர்த்தரப்பு கிட்ட ஒரு விளக்கம் கேட்பாங்க. கேட்டுட்டு கீழே போடுவாங்க, எதிர்த்தரப்பு கிட்ட கேட்டோம் அந்த அதிகாரி கிட்ட, அப்படிலாம் இல்லை ஒரு தகவல் பொய்யான தகவலை சொல்றாங்கன்னு போடுவாங்க. இல்லையா அவர் என்ன நாங்க தொடர்பு கொள்ள ஆனோம்னா ஒரு தகவல் தர விரும்பவில்லை, பதிலளிக்க விரும்பவில்லை, இல்லைன்னா தொலைபேசியில தொடங்க தொலைபேசியை துண்டித்து விட்டார், இல்லைன்னா கீழே என்ன போடுவாங்கன்னா அவர் தரப்பு விளக்கத்தை தரும் பட்சத்தில் அதையும் வெளியிட தயாராக இருக்கிறோம். இது பத்திரிகையாளர் பணி. ஓகேங்களா? நான் வந்து 2022லயே ஒரு சேனல்ல பேசும்போது முதல் முறையா சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் இல்லை அப்படின்றத முதல் நான் பதிவு பண்ணேன். அதன் தொடர்ச்சியா மறுநாள் வந்து ஒரு ஆங்கில நாளிதழ்ல பெரிய புலனாய்வு பத்திரிகையாளர் பெண்மணி ஒருத்தங்க இப்ப பெங்களூர்ல இருக்காங்க, அவங்க வந்து அதை தான் சொன்னாங்க. அவர் வந்து எப்படி ஜேர்னலிஸ்டா வந்துருவாரு அப்படின்னா, ஜேர்னலிஸ்டுக்கு இப்படி ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு 10 கொலை 5 கொலை பண்ணிட்டான், 5 கொலை பண்ணிட்டான், 3 பொண்ணை ரேப் பண்ணிட்டான், அவனை நான் அவன் இவன் அப்படின்னு அசிங்கமான எழுத முடியாது. அவர் பேரை தான் எழுத முடியுமே தவிர எழுத முடியாது. அவர்களும் எழுத முடியாது, அவனும் எழுத முடியாது. இதுதான் ஒரு அப்போ வரைமுறையே இல்லாம எதை வேணா பேசலாம். தனக்குன்னு ஒரு வியூவர்ஸ், தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வரும்போது 2 விஷயம். இந்த கைதிக்கு பின்னணி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆளுங்கட்சி இல்லைன்னு நம்ம சொன்னா கீழே போடுவான், நீயே ஒரு சொம்பு திமுக சொம்புன்னு போடுவான். இன்னைக்கு சவுக்கு சங்கர் நிலைப்பாடு என்ன, அவர் எந்த கட்சியில இருக்கிறாரு, எந்த கட்சிக்கு ஆதரவு பார்க்காருன்னு உலகத்துக்கே தெரியும். திமுகவோட எதிர்ப்பாளர்கள் அனைவரும் சவுக்கு சங்கரோட ஆதரவாளராக இருக்காங்க, மாற்று கருத்தே கிடையாது. சவுக்கு சங்கரை திட்டுறாங்க அப்படின்னா அவங்க திமுக ஆளா இருப்பாங்க, சவுக்கு சங்கர் சொன்னதுக்கெல்லாம் சூப்பர்னு போடுறாங்கன்னா அவங்க அதிமுக ஆளா. இன்னைக்கு இப்போ ஸ்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு சவுக்கு சங்கர் ஒரு நிறுவனத்தை, ஒரு யூடியூபை துவங்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த டேபிள் வாங்கணும், கேமரா வாங்கணும், அதில் பென்ட்ரைவ் வாங்கணும், ஹார்ட் டெஸ்க் வாங்கணும், பேட்டரி வாங்கணும், லைட்டு வாங்கணும், எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல 4 பேரை வேலைக்கு வைக்கணும், ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு கேமராமேன் எடுக்கணும், ஒரு நெறியாளர் பேசணும், அதுக்கு பிறகு வந்து ஒரு எடிட்டர் இது பண்ணணும், தம்ப்நெயில் ஒருத்தர் வைக்கணும். இதுதான் ஒரு யூடியூப். இதுக்கு காசு வந்து நீங்க சொத்தை அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வந்திருக்கணும், இல்ல உங்களுக்கு யாராவது பணம் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட பணம் காய்க்கிற மரம் இருக்கணும். பணம் காய்க்கிற மரம் யாருக்கிட்டையும் இல்லை. அப்போ எங்க இருந்தோ பணம் வரணும். ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குற ஒரு செய்தியாளர் கீழே வந்து கை உடஞ்சிருச்சுன்னா அவனுக்கு அந்த ஒரு 20 நாள் சம்பளம் வராது. அவன் அந்த சம்பளத்துக்கு கடன் வாங்குவான் பாருங்க, அதை கொடுக்கறதுக்கு அவன் 6 மாசம் ஆகும். அந்த வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை கொடுக்கறது அவன் ரெக்டிஃபை ஆகுறதுக்கு. ஒரு அலுவலகத்தை மூடுறாங்க, ஜெயில இருந்து வந்து இன்னொரு அலுவலகத்தை துறக்கிற, டக்குன்னு ஒரு வீட்டை மூடுறாங்க, திரும்ப இன்னொரு வீட்டுக்கு வர, திரும்ப பர்னிச்சர் வாங்குற, திரும்ப ஒரு லேப்டாப் வாங்குற, திரும்ப காரை மாத்துறேன்னா உனக்கு எங்க இருந்து பணம் வருது? சந்தேகம் இல்ல, யதார்த்தம். எல்லாரோட சந்தேகம் யதார்த்தம் இதுதான். அப்போ சவுக்கு சங்கர் நேர்மையின் பாதையில் செல்லவில்லை, இது உறுதி.
நேர்மையா இருக்கும், இருக்க முடியாது. ஒவ்வொரு கடந்த ஆண்டு நீங்க தேனியில கைதி பண்ணும் போது, கைதி பண்றதுக்கு முன்னாடி சவுக்கு மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் திறந்தார்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலயும் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார். அவர் உட்காந்து பேசுறது, அந்த கேமரா, இவங்களாம் சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கணும். உனக்கு இவ்வளவு வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்கு வழக்கறிஞருக்கு காசு கொடுக்கணும். அப்ப உனக்கு எங்க இருந்தோ பணம் வருது. அப்போ உன்னோட அஜெண்டா என்ன, உன்னோட அசைன்மெண்ட் என்ன, இப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அப்ப சவுக்கு சங்கர் நேர்மையாளர் கிடையாது. அப்போ ஒரு காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நேரடியா விஷயத்துக்கே வந்துறேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து எவ்வளவு மார்க் வாங்கினா, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சு, அந்த ட்ரைனிங், அகாடமி ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு பேர் வேற வேற ஸ்டேட்ல வேலை இருக்காங்க. ஏன்டா அந்த கேடர், சொந்த கேடர், ஊர்ல கேடர் கிடைக்காம, அப்போ அவங்க அதுக்கு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தலாம் வந்துட முடியாது. அப்போ பணம் கொடுத்தா நீங்க வேணா டிரான்ஸ்ஃபர் தான் வாங்கிக்கலாம், அது நடைமுறையில இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த கேடருக்கு வந்து உட்கார்றதுக்கு அவன் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணி அங்க வந்திருப்பான். அப்போ அந்த அதிகாரி அங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு கீழே, அந்த அதிகாரிக்கு கீழே 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி திரும்பினா சல்யூட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. அவரை டேமேஜ் பண்றது, அந்த ஒட்டுமொத்த பேரையும் முன்னாடி அவரை சட்டையை கட்டிட்டு அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஓகேவா? அப்போ நீ வந்து டெய்லி ஸ்டாலினை விமர்சனம் பண்ற, டெய்லி உதயநிதியை விமர்சனம் பண்ற, தினமும் சபரீசனை விமர்சனம் பண்ற. இவர்கள் உன் விமர்சனத்தை எல்லாம் கடந்து இவருக்கு எங்கேயோ போயிட்டாங்க. நான் சொல்லலாம் எனக்கு ரஜினி தெரியுங்க அப்படின்லாம், ரஜினிக்கு என்ன தெரியணும்ல, ரஜினிக்கு என்ன தெரியல, எனக்கு கமல் தெரியும், எனக்கு கமலுக்கு என்ன தெரியணும்ல. அது மாதிரி ஒன்னே அவங்க நாலேஜுக்கு போனா கூட ஒன்னே கடந்து அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த விமர்சனத்தை எல்லாம் குப்பை தொட்டியில போடுற மாதிரி போட்டுட்டு போனாதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க முடியும். இந்த விமர்சனத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நீ வந்து உன்னோட எதிரியை பலமானவனா நினைச்சுக்கிட்ட, என்னோட எதிரி ஸ்டாலின் நினைச்சுக்கிட்ட, அவரு உன்னை எதிரியாவே நினைக்கலையே. நீ கலைஞர் பையனாச்சே, நீ இதோட விமர்சனம் பண்ணாலும் அவங்க கடந்து போயிருவாங்க. அதனால உன்னால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்க போதா? உன்னை டைரக்டா தாக்குனாங்க, உன்னை டைரக்டா எதுனா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது விமர்சன பொருளா, எதிர்கட்சிக்கு விமர்சன பொருளாயிடும்ன்றனால உன் விஷயத்துல அவங்க மியூட்ல போயிட்டாங்க. நீ தான் சொல்லிக்கிற, நான் ஸ்டாலின் பேசிட்டேன், எனக்கு வந்து சோர்ஸ் வந்துச்சு, 2ஆம் கட்ட தலைவர் என்கிட்ட பேசினாங்க, 3ஆம் கட்ட தலைவர். அதாவது பத்திரிகை துறையில நான் சொன்னல, ஆவணங்களை மட்டும் வெளியிட்டுறவங்க இருக்காங்க. இது வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்களை அவருடைய பேரே மாற்றி ஐஸ்கிரீம் அதிகாரின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பேசியிருக்காரு. ஒவ்வொரு, அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸ் சிஓபி அப்படின்னா சும்மா நினைச்ச ஒண்ணு வந்துட முடியாது. அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஐஜி ரேங்க்ல இருந்தவங்க இருந்தாங்க. இப்ப கிரேட்டர் சென்னை ஏடிஜிபி லெவல்ல இருக்கவங்க. ஏடிஜிபி லெவல்ல சென்னை கிரேட்டர், நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க டிஜிபிக்கு ஒரு ஏடிஜிபியா இருக்கிறது இங்க வந்து சென்னை கிரேட்டர் சென்னை இதுல இருக்கிறது கமிஷனரா இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துக்கு வந்து இருக்கும்போது நீ வந்து தினமும் இந்த ஒயர் இருக்கு, ஒரு சார்ஜர் ஒயர், அதை நான் கிள்ளிட்டு இப்படி பிடிச்சேன்னா டக்குன்னு அடிக்கும். அந்த லைட் ஒயர் இருக்கு, அதை பிடிச்சா டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துரும். ஒரு அயன் பாக்ஸ்னா இப்படி டக்குன்னு எடுத்தா அப்படி 2 கையை தூக்கி அடிச்சிடும். நான் வெளியே இருக்க போர்பாட்டியை போய் பிடிச்சேன்னா என்ன தூக்கி அடிச்சு என்ன கருகிடாதா? அப்போ நீ காவலர்கள பேசுற, ஆதாரம் இருந்தா எஸ்ஐ ஐபிஎஸ் மிரட்டி இருக்க, அது ஆடியோ வெளியே வச்சு ஒரு பெண் ஐபிஎஸ் மிரட்டுற. அந்த பெண் ஐபிஎஸ் நல்லவங்க தான், அவங்கள நல்லவங்கன்னா எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க கிடையாது. அவருக்கு இருக்க சோர்ஸ் மாதிரி எனக்கும் காவல்துறையில பல பேர் உங்களை ஆக்டிவிட்டிஸ் பார்த்து தெரியும்ல, இவங்க யாரு இவங்க என்னன்ட்டு. அப்போ அவங்க சங்கர்ன்றாங்க. கடந்த 6 மாதம் முன்னாடி இந்த வீடியோ ஆடியோ வெளியாச்சு. என்ன மிரட்டுற? இந்த மிரட்டுற அதிகாரம் உனக்கு எவன் கொடுத்தான்? நீ யாரு? ஒரு சினிமா நடிகருக்கு எவ்வளவு விளம்பரம் இருக்கோ அதான் உனக்கு இருக்கு. இவ்வளவுதான் நீ. அதாவது மறுக்கவே முடியாது. சவுக்கு சங்கரோட வரலாற்றுல சவுக்கு சங்கர் பேரு வந்து மறுக்கடிக்கவே முடியாது. சவுக்கு சங்கர் பேரு ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஒருத்தன் இருந்தான் அப்படின்றதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதே பேரு சவுக்கு சங்கர் பிளாக்மெயிலிஸ்ட்ன்ற ஒரு பேர் வந்துருச்சு. எடை போட்டு பாக்குறாரு. அப்போ தொடர்ந்து எந்தெந்த இன்டர்வியூலயும் காவல் ஆணையரை டார்கெட் பண்ற,
இந்த கோபம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். கண்டிப்பா இந்த கோபம், அதாவது அரசு காவல்துறையா, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது கவர்மெண்டா போலீஸா? அப்படின்னா போலீஸா? என்ன பைத்தியக்காரா, கவர்மெண்ட் கீழே முதல்வர் கீழே தான் காவல்துறை இருக்கு அப்படின்னு நம்மள ஒருத்தன் போடுவான் அப்ப கமாண்டு. அந்த அந்த போடுற முட்டாள்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அரசின் கோபம் வேற, அதிகாரிகள் கோபம் வேற. அரசின் கோபத்தை சவுக்கு சங்கர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அரசு சவுக்கு சங்கரை ஒரு எதிரியா நினைக்கல, கடந்து போயிடுது. ஏன்டா இது எத்தனை வாட்டி அடிச்சாலும் இப்படி ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப அதிகாரிகளை நீ எந்தெந்த வகையில கொச்சப்படுத்த முடியும் பண்ற. எப்படி பண்ற? ஒரு திருநங்கை, அவர் வீட்டுல இருக்க திருநங்கை மார்பிளா அவர் பேரை பச்சை குத்தி இருக்காங்கன்ற, நீ கில்லாடியா இருந்தனா அந்த புகைப்படத்தை நீ காட்டியிருக்கணும்ல. அப்ப நீ சொன்னது பொய்ன்னு தான் உன்னை தூக்கி உள்ள வச்சாங்க. அப்போ இது வந்து ஒரு கேரக்டரைசேஷன் பண்றது. அதாவது ஒரு பெண்ணை வந்து நீ ஒழுக்கம் இல்லாதவன்னா நிலகுலைந்து போயிடுவாங்க. அப்போ அதுக்கு ஆவணம் அந்த மாதிரி நீ ஒருத்தர் கேரக்டரைசேஷன் பண்ற. எல்லாத்துலயுமே வந்து ஒரு பார் இருக்கு, சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துங்க உதாரணத்துக்கு, சென்னையில இருக்க அத்தனை தொழிலதிபர்கள், அத்தனை தயாரிப்பாளர், அத்தனை ப்ரொடியூசர் எல்லாரும் ஒரு பக்கே கொடுத்து வாழ்த்து சொல்லுவாங்க. அது எல்லா அரசு அலுவலகம் நடக்கும். அப்போ சென்னைக்குள்ள இருக்க ஏதோ ஒருத்தன் அவன் போகும்போது ஒரு நடிகர் கூட இந்த பார் வச்சிருக்கவர் போவாங்க, ஒரு வணக்கம் பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு. இல்ல கமிஷனர் அந்த பக்கம் போகும்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அங்க போயிருப்பாங்க. அப்போ அது அவருடைய பார் ஆயிடுமா? அப்போ இந்த ஒரு பார் அவருடைய பார் என்ன, அவங்க மனைவி ஐஆர்எஸ் ஆபீசர் என்ன, அவங்க மனைவி அவரும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் கமிஷனர் ஜெயிலுக்கு போக போறார், கமிஷனர் ஜெயிலுக்கு போக போறார், கமிஷனர் ஜெயிலுக்கு போக போறாரு. இப்ப யார் ஜெயிலுக்கு போனது? அப்போ கமிஷனர் ஜெயிலுக்கு போறதுக்கு ஆதாரங்களை நீ என்னத்தை வெளியிட்ட? ஆவணங்களை வெளியிட்டு இருக்கணும்ல. இப்போ ஆவணங்களை வெளியிட்டுட்டு முறைப்படி புகாரை கொடுத்து அந்த புகாரின் மீது நீ வந்து கோர்ட்ல போய் நீ வழக்க தாக்கல் செய்து நீ அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லேன்னு போராட்டி இருந்தனா நீ கில்லாடி. நீ கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஒரு லேப்டாப் ஒரு டேப் வச்சுக்கிட்டு அவர் உள்ள போறாரு, இங்க இடம் இருக்கு, அங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லியிருக்க, ஆவணத்தை என்ன ரிலீஸ் பண்ண? அப்போ ஒண்ணுமே இல்லாம நீ அவரை போட்டுக்கிட்டு இருக்க. அவரு இன்னொரு வாட்டி நம்மளை உள்ள தூக்கி வைக்க கூடாதுன்ற ஒரு பார்வையிலேயே இருந்தாங்க. உன் கெட்ட நேரமோ உன் வாய் நுழலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி கரெக்டா அந்த ப்ரொடியூசர் மேட்டர் வருது. அப்போ அவருடைய விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த ரூம்ல வச்சு நான் உங்களை திட்டினேன்னா உங்களோட அலுவலக உதவியாளர் வந்து நான் எங்க சாரை திட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவாங்களே என்ன? அப்ப அதே மாதிரி என்ன சார் உங்களை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க, ஏன் சார் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அடுத்த கட்ட அதிகாரிகள் நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. ஆனா அவனை விடுங்க சார், அவன் பத்தி என்கிட்ட 2 கம்ப்ளைண்ட் இருக்கு சார். அப்படியா? அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக போயிட்டு ஜூன் மாதம் சம்பவம் நடந்திருக்கு, ஜூலைல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த தயாரிப்பாளர். ஜூலைல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை வந்து நவம்பர் மாதம் விசாரணைக்கு குறிப்பாணை கொடுத்திருக்காங்க 41A. அந்த குறிப்பாணைக்கு போலீஸ் வருது, அது அவங்களுக்கு தெரியாம ரெக்கார்டு எடுத்து இவர் பப்ளிஷ் பண்றாரு. அப்போ நீ இவ்வளவு பண்ணாலும் வக்கீல வச்சு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கலாம். இப்ப கைது எதுக்குன்னு கேட்டா விசாரணை கூப்பிட்டு போகாதனாலதான். இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கல பாருங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கவே இல்லை, விசாரணை கூப்பிட்டு போல, அதுக்குதான் கைது. இப்ப உடனே ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் வீட்டுல வந்து கிச்சன் அவன் சவுக்கு சங்கர் பாலிசிலே பாத்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க மக சொல்லிட்டாங்க, மருமகன் சொல்லிட்டாரு, இவரெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு இது ஒரு புரளிகள் வரும். ஆனால் நீ காவல்துறை அதிகாரியை பேசுனதுக்கும் ஒரு காரணம், நாவடக்கம் ஒரு காரணம். இந்த வழக்கு உண்மையா பொய்யான்றது நீதிமன்றத்துல நீ தான் நிரூபிச்சுக்கணும். இப்ப சட்டம் என்ன சொல்லுது? உன் மேல புகார் வந்துச்சுன்னா உன்னை தூய்மை ரிமாண்ட் பண்ணுவேன் விசாரணை அடிப்படையில முகாந்திரம் இருந்தால் நீ நிரபராதியா நீ தான் வாதாடிக்கணும். கண்டிப்பா ப்ரொடியூசர் சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கும்போது நமக்கே அப்பட்டமா தெரியும் சில விஷயங்கள், ஓகேங்களா? ஆனால் இதுக்கு சரியான நபரான்னு கேட்டா சவுக்கு சங்கர் இத்தனை ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருக்காரு, இவ்வளவு பேசியிருக்காப்ல, இவ்வளவு பேரை பேசியிருக்க. ஒரு காலகட்டத்தில் உன்னை பத்திரிகையாளர் காப்பாத்தி வச்சாங்க. நீ எல்லாம் சவுக்கு சங்கர்லாம் மனிதனா? அதாவது G2 விவகாரத்துல ஒரு புகார் பதிவு பண்றாங்க, சவுக்கு சங்கர் மீதும் மாரிதாஸ் மீதும் ஒரு புகார் பதிவு செய்யறாங்க மயிலாப்பூர் காவல் நிலையத்துல. அப்போது நமக்கு அழுத்தம் நிறைய இடத்துல இருந்து கொடுத்தாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், சவுக்கு சங்கரோட புகைப்படத்தை போட்டு ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு போட்டேன். நீங்க போட்ட உடனே சவுக்கு சங்கர் என்ன என் லைன்ல வந்து
ரொம்ப நன்றி பிரதர்னாரு. கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அப்போ நான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தில் போய் சொன்னேன், சவுக்கு சங்கருக்கு நாங்கள் இப்போ ஆதரவு தரோம்னா நியாயமான வழக்கில் கைது செய்யுங்க. அப்போ நாங்கள் மறுக்கல, இது வந்து புட்டப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, மறுநாள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அவருடைய கூட்டாளி சவுக்கு சங்கரோட நெருங்கிய நண்பர், அதாவது சவுக்கு சங்கரே தன்னுடைய ஊடக வெளியீட்டு விழால என் வாழ்க்கையில் மறக்க முடியாத எனக்கு பல உதவிகள் செய்த திரு பெருமாள் என்பவர், பத்திரிகையாளர் மன்றத்தை 25 ஆண்டுகளாக அபகரித்து வைத்திருந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் இணை செயலாளர் பெருமாள் என்ப பாரை தமிழன் அவர்களின் வாழ்நாள்லாம் மறக்க முடியாத ஒரு சால்வை போட்டார்ல, அந்த பாரை தமிழன் அத்தனை நீங்க எப்படி எல்லாரும் சவுக்குக்கு ஆதரவா எதிராக நிக்கிறாங்களோ இவங்க எல்லாரையும் வர வச்சு அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுல கூட ஒரு நியாயம் இல்லை பாருங்க. அந்த பத்திரிகையாளர் மன்றத்துல 2 பேர் மேல புகார் போட்டிருக்காங்க. சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரே கிடையாது, அது உலகத்துக்கே தெரியும். வலைதள எழுத்தாளர், யூடியூபர் தான். அப்ப மாரிதாசும் ஒரு யூடியூபர் தானே. அப்ப மாரிதாசையும் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டி 2 பேருக்காக தானே ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும். அப்ப சவுக்கு சங்கரை மட்டும் முன்னாடி நிப்பாட்டி ஆர்ப்பாட்டம். அப்ப அதுக்கு பின்னால யார் நின்னதுன்னா, ராவணா வச்சு நடத்துறாரு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன். அவர் வந்து பின்னாடி நின்னாரு. அவரெல்லாம் நான் பத்திரிகையாளர் மன்றத்துல எந்த ஆர்ப்பாட்டத்திலும் நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்துல மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் இருந்தாரு. எனக்கு மிகப்பெரிய கோபம் வந்துச்சு. நான் சாவித்திரி கண்ணன் கேட்டேன். அதன் தொடர்ச்சியா அவர் கைது செய்யப்பட தடுக்கப்பட்டார் சவுக்கு சங்கர். அதன் பிறகு ஒரு நோன்பு துறக்கு நிகழ்ச்சியில பார்க்கும்போது நன்றி சொன்னாரு, நானும் பேசணும். அடுத்து நவம்பர், செப்டம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர்ல அதே ஆண்டு ஸ்ரீமதி விவகாரத்துல மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணனை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்து ஈசிஆர்ல ஒரு எர்டிகா கார்ல கொண்டு போறாங்க. அப்போ முதல் கண்டனம்லாம் நம்ம குரல் கொடுத்தா அவங்க பையன் அவங்க மனைவி கிட்டலாம் பேசிட்டு அது ஒரு பெரிய எல்லாரும் சாவித்திரி கண்ணனை வந்து கைது பண்ணி கொண்டு போறாங்க, விசாரணை கொண்டு போறாங்க. ரிமாண்ட் பண்ணல, எஃப்ஐஆர்ல போட்டு ரிமாண்ட் ஃபார்மாலிட்டிலாம் கொண்டு போகல. அப்போ எல்லாருமே அவருக்கு ஆதரவா தெரிவிச்சுட்டு இருக்கோம். இந்த சவுக் சங்கர் என்ன போட்டார்னா, அந்த படத்தை போட்டு பத்திரிகை சுதந்திரம் எவனா தட்டை தூக்கிட்டு வருவானுங்க, வாயிலே மிதிங்க அப்படின்னு போட்டார். இதை 2 நாள் முன்னாடி சவுக்கு சங்கர் கைது பண்ண அன்னைக்கு சனிக்கிழமை என்னிடம் சாவித்திரி கண்ணன் பேசினாரு. என்னப்பா இப்படி அவன் பேசிட்டு போறான்பா, இருந்தாலும் அந்த கைதி நியாயமான கைதா அப்படின்னாரு. கைதி நியாயமான கைதியா தான் இருக்கும், வழக்கு நியாயமான வழக்கான்னு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இப்பயும் என்னோட ஸ்டாண்டு. கைது செய்ய வேண்டிய நபர் தான், மாற்று கருத்தே கிடையாது. அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையிலேயோ சவுக்கு சங்கர் மேல வன்மம் கிடையாது, வஞ்சகமும் கிடையாது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான். ஆனால் அவருடைய பாதை வந்து இதெல்லாம் அவர் தேடிக்கொள்றது, காவல்துறை அதிகாரியை ஒரு வரம்பு மீறி பேசுறது, எல்லாரையுமே வரம்பு மீறி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாரு. நேற்று பாத்தீங்கன்னா சாவித்திரி கண்ணன் இந்த கைதை கண்டித்து கூட ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. அவர் கைது செய்யப்பட வேண்டியதுதான், பட் வந்து அது கொஞ்சம் விசாரணை, அது முழுமையான காவல்துறை. அப்போ யாரா இருந்தாலும் ஒரு கோபம் இருக்கதான் செய்யும். இதுல சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டாரு. இன்னொரு வழக்கு தொடர்ச்சியா வருது. என்ன வழக்குனா, பார் உரிமையாளர்கிட்ட ஒரு பார்ல இருந்து அவர் கூட இருக்கிற பையன், இப்ப இந்த விஷயத்த சொல்லணும், கூட இருக்க பையனை சொல்லணும், தேனியில அவர் கைது செய்யப்பட்டார்ல. அப்போ அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தான், பிரபுன்னு பேருன்னு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா பிரபு. எல்லாரும் தாய் தந்தை பேரு, கட்சி தலைவர் பேரு, குருநாதர் பேரு, குழந்தைங்கள் பேரு, அம்மா பேரு தான் பச்சை குத்திருப்பாங்க. அந்த டிரைவர் சவுக்கு சங்கர் பேரை பச்சை குத்திருந்தான். அவன் மேல 2 வழக்கு பாதிச்சு, கஞ்சா வழக்கு. அப்பதானே சிகரெட்ல கஞ்சாலாம் போட்டு எடுத்ததா ஒரு இது வந்துச்சு. அந்த வழக்கு அப்புறம் அவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஆனா அவனுக்கு நாமத்தை போட்டு அவனை கண்டுக்காம அப்படியே கைட்டி விட்டான். ஒண்ணு. அப்போ ஒரு விசுவாசியா ஒழிச்சிட்டேன். 2வது கார்த்தின்னு ஒரு பையன், அவன் மேல 2 வழக்கு. அவன் அட்வொகேட் படிச்சுட்டு இங்க வந்தான். சரி, ஒரு ரோல் மாடலா தெரியும். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு தான் சவுக்கம் ஒரு சூப்பர். ஏண்டா இங்க மனிதர்களுக்குள்ள காவல்துறையினாவே ஒரு அச்சம், காவல்துறையினாவே ஒரு கோபம் இருக்கும், காவல்துறையினாவே ஒரு ஐயோ இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த எண்ணத்துல இருக்கவங்க எல்லாருமே சூப்பர் அண்ணன், சூப்பர் அண்ணன், சூப்பர். இவர் எந்த காவல்துறை அதிகாரி கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி எந்த காவல்துறை அதிகாரி கிட்ட வாங்க வேண்டியது வாங்கிட்டு அடிக்கிறாருன்றது உலகத்தையே தெரியும். இதே மதுராவையில் ஒரு பிளாட்ல இருந்தாரு, அந்த பிளாட் எந்த காவல்துறை அதிகாரியோடது 64 லட்சம் ரூபாய் பிளாட் வந்து தங்கிக்க கொடுத்தாங்களாம். அப்போ நீ எந்தெந்த காவல்துறை அதிகாரி என்னென்ன பண்ணிருக்கன்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம்னு பாக்குறோம். என்னன்னா, சவுக் சங்கரை பொறுத்தளவுக்கு இவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸா மாறிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் சவுக்கு ரசிச்சவங்க எல்லாம் கூட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடா. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கழுவி ஊத்துற,
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவா நிக்கிற, அப்ப உனக்கு ஃபீட் பண்றது யாரு? அப்ப உனக்கு ஃபீட் பண்றது யார்? அப்ப உனக்கு யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு உனக்கு யார் ஃபீட் பண்றாங்க. அப்போ சவுக்கு சங்கர் நிலைப்பாடு, இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பாரு அந்த கார்த்தின்ற பையனையும் கைட்டி விட்டாரு. அந்த நேரத்துல லியோன்றவர் தப்பிச்சு, ஐயோ இவர் கூட தான் பேர் கட்டு பண்ணி வந்துட்டாப்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை துறையில இருந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர் கூட இருந்தாரு. அவரும் அதுக்கு முன்னாடி கைதிக்கு முன்னாடி அவர் வெளியே ஒதுக்கிட்டார். அவர் இப்ப யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நாளிதழ்ல வேலை பார்த்தவர். அந்த நபரும் வெளியே வந்துட்டார். அப்போ தேனியில இருந்து எந்த விதமான புரிதலுமே இல்லாம ஒரு பையன் அப்படியே முழுசா வரான், உனக்கு ஜால்ரா அடிக்கிறான்றதுக்காக அவனை உட்கார வச்சு, ஏண்டா நாட்டுல முதல்வர் அதிகாரிகள் அவங்க எல்லாரையும் நீ பேசுறன்னா அவனை உட்கார வச்சு, அந்த நிதிஷ்னு ஒரு பையனை உட்கார வச்சு, அது நிறைய பேர் என்கிட்ட சொன்ன, இவன் பேசுறதுலாம் கூட பராது, அவனை பேச விட்டுட்டு இருக்காங்களே. ஏன்டா அவனெல்லாம் காவல்துறைக்கிட்டே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அவனெல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, தூக்குங்கன்றதா நம்ம பாலிசி. ஏன்னா மாலதி வந்து ஒரு ஊடகத்துல இருந்துச்சு, இவங்களுக்கு அவங்களுக்கு புரிதல் ஆயிடுச்சு, நெருங்கி பழகிட்டாங்க, தோழி ஆயிட்டாங்க, காதலியா இருக்கு, எப்படி அவங்களுக்குள்ள அது பர்சன் ஆல்ரெடி ஒரு நெறியாளராக இருந்திருக்கு, ஒரு தொலைக்காட்சியில வேலை பார்த்திருக்காங்க, அதுதான் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுது. இவன் யாரு? ஒரு நாட்டின் முதல்வரோ துணை முதல்வரையோ அமைச்சர்களையோ ஒரு அதிகாரிகளோ கமிஷனர் பேச இவன் யாரு? அப்ப காவல்துறை சரியா கையாளல இந்த விஷயத்த, நிதிஷை தூக்கி உள்ள வைக்கலன்றதுதான் நம்மளோட வேதனை. அதாவது இப்ப சவுக்கு சங்கர் அந்த பார்ல இருந்து அந்த நிதிஷோட வங்கி கணக்குக்கு 90,000 ரூபாய் வந்திருக்கு, பிளஸ் 4,000 வந்திருக்கு. இது யாருன்னு பார்த்தா நிதிஷ் கூட உட்கார்ந்து பேசுவார். அவரு ரிஸ்டோ பார் ஒண்ணு இருக்கு எக்மோர்ல. அந்த பார்ல ஒரு நிர்வாகி, ஒரு வேலை பார்த்திருக்காரு ஒரு ஆளு. அவர் வந்து இந்த நந்தனத்துல இருக்க பார்ல வந்து இருக்கிறார் ரொம்ப நாளா. அந்த பாரை பத்தி இவர் பேசிக்கிட்டே இருந்தார். யாரு? சவுக்கு. என்ன சொல்லிட்டாரு, அந்த பார் யார் தெரியுமா? ஐஸ்கிரீம் அதிகாரி. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு போய துர்கா வால்வா கம்பெனி ஐஸ்கிரீம் அதிகாரி, அந்த அடையார்கேட் ஹோட்டல் ஐஸ்கிரீம் அதிகாரி, இந்த ஹோட்டல். ஆமா, உனக்கு பிடிக்கலன்னா எல்லாத்தையும் சொல்றியா நீ? அவர் அதிகாரி. அப்போ அந்த பார்ல வந்து இளமுருகன் ஒரு நபர். அந்த இளமுருகன்ற ஒரு எக்மோர் பார்ல இருக்கும் போதே சவுக்குக்கு கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்திருக்காரு. நெருக்கமா இருந்திருக்காருன்னா சவுக்குக்கு ஊத்தி கொடுத்தாரா, இல்ல சவுக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல ஊத்தி குடிச்சாரா, இல்ல வார்ல யாரெல்லாம் விஐபிலாம் வராங்கன்னு இந்த சோர்ஸ் எல்லாம் சவுக்குக்கு கொடுத்தாரா, இல்ல குடிக்கிற இடத்துல ஏதாவது டேபிள் வச்சு மைக் வச்சு எடுத்து கொடுத்தாரா? ஏதோ ஒரு வகையில உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு. அவர் இங்க வந்துட்டு இருக்காரு. அவர் வங்கி கணக்குல இருந்து இந்த நிதிஷுக்கு ஒரு 90,000 ரூபாய் போயிருக்கு, ஒரு 4,000 ரூபாய் போயிருக்கு. அது ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அதை எடுத்து காமிக்கிறாரு. அதை எடுத்து காமிக்கிறாரு. யாருன்னே தெரியலங்கிறாரு. யாருன்னே அதாவது எனக்கு கூட தான் வந்துருக்கும் திடீர்னு. உங்ககிட்ட நான் கடன் கேட்டிருப்பேன், இவரு எனக்கு அனுப்பிச்சிருப்பாரு, உடனே நான் விட்டுற மாட்டேன். நீங்க யாரு முதல், நீங்க யாரு அமிச்சீங்க? சுப்பிரமணிய சார் அமிச்சாரு, அவரு அக்னி சார் அமிச்சாரு. அப்படியா, நன்றி, நான் நண்ப சகோதர அக்னி சார் கிட்ட கேட்டேன், இந்த பணத்தை நான் திரும்ப தரேன். இப்படிதான் சொல்லுவேன். கடன் எல்லாரும் தான் வாங்குவாங்க, அதுக்காக அந்த பணம் எனக்கு வந்துருச்சுன்னா ஊழல் பணம் என்னுடைய பணம் ஆயிடாது. கரெக்டா? ஊழல் பணத்துக்கு நான் பங்காயிடுது. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், போட்டிருக்கணும், இல்ல திரும்ப அமிச்சிருக்கணும். இல்ல இரவு வருது, அது அடுத்த நாள் காலையே வந்து காவல்துறை வந்துருச்சு. அதான் இரவு வருதுன்னா, இரவு வருது, காலையில அடுத்த நாள் காலேஜ்ல வந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஏற்கனவே இது, அதாவது நான் முதல்ல சொல்லிட்டேன், காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இவ்வளவு விஷயம் வந்திருக்காது. பட் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன் சவுக்கு சங்கர் இவ்வளவு ஈஸியா ஆயிட்டாரு? காரணம் என்னன்னா, சவுக்கு சங்கர் மேல விரைவில் குண்டர் சட்டம் போடப்படும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. குண்டர் சட்டம் கண்டிப்பா போட்டுருவாங்க. இந்த பிரிவிலேயே கொலை மிரட்டல் இருக்கு. 20 கேஸ்க்கு மேல இருக்கு, 38 கேஸ் இருக்குன்றாங்க. அதை விட்டுருங்க, இந்த வழக்கே கொலை மிரட்டல் இருக்கு. கொலை மிரட்டல் இல்லாம வந்து இதுலயே பணம் கேட்டு இது பண்ணது இருக்கு, தாக்குனது இருக்கு. இப்ப இந்த குண்டர் சட்டத்துக்கு தேவையான உட்பிரிவுகள் இதுலயே இருக்கு. பிஎன்எஸ், ஐபிசி இதுலயே இருக்கு, பிஎன்எஸ் ஆக்ட் இதுலயே இருக்கு. ஒரு குண்டர் சட்டத்துக்கு வந்து 50 வழக்கு தான் இருக்கணும், 30 வழக்கு தான் இருக்கணும்னு கிடையாது. 2 வழக்கு இருந்தா கூட அதுக்கு உண்டான செக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா குண்டர் சட்டம் போடலாம். அப்போ இந்த குண்டர் சட்டத்தை வந்து முழுமையா அனுபவிச்சுட்டு காவல்துறைக்கும் தெரியும், இந்த குண்டர் சட்டத்தை போட்ட உடனே இந்த குண்டர் சட்டத்தை அவர் வந்து ரத்து செய்ய உடைச்சிட்டு வருவாரு, 45 நாள்ல வந்துருவாரு, போர்டுல வந்துருவாரு, இல்ல ரெட்ல வந்துருவாரு, இப்படிலாம் தெரியும். அவங்க நாங்க குண்டர் சட்டம் போட்டோம் அப்படின்னா இந்த 60 நாள் ஆகும் நீ இதை வரதுக்கு. இந்த 60 நாள் குண்டர்ஸ் உடஞ்சிச்சுன்னா உடனே வெளியே வந்துட முடியாது. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இந்த சிறைக்கு போன வழக்குல பெயில் வாங்கியிருந்தாதான் அந்த குண்டர் சட்டம் உடைஞ்சா கூட வெளியே வர முடியும். குண்டர்ஸ் உடைஞ்சாலும் இந்த சட்டத்துல இப்போ குண்டர் சட்டம் உறுதி, இதுல மாற்று கருத்து இல்ல.
இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேர்காணல் வழியை மட்டும்தான் அதை முதல் நம்ம தான் சொல்றோம். சவுக்கு சங்கர் வெளியே வர்றதுக்கு இந்த நிலைப்பாடு, சவுக்கு சங்கரோட இந்த துணிச்சலுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த ஆட்டம் போட்டதுக்கு ஒரு காரணம் மாண்புமிகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். அவர் மேல அவரே 2 பேரும் சண்டை போட்டாங்க, அப்புறமே கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. ஏன்னு நான் சொல்றேன். ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து என்ன பண்றாரு, சவுக்கு மேல அப்போது பதியப்பட்ட மொத்த வழக்கையும் ஒரே வழக்காக்குறாரு. ஒரே வழக்காக்கி அதுல அவரை பத்தி இவர் பேசினதும் இருக்கு, அவரை பத்தி இவர் பேசினது இருக்கு. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னாரு ஓபன் கோர்ட்ல, நானும் உங்களோட ஃபேன் தான் சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு செய்தித்தாள்ல வந்திருக்குல்ல. இவர் என்ன பண்ணாரு, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அத்தனை வழக்கையும் ஒரே வழக்கா மாத்துறாரு. வழக்கா மாற்றி பெயில் கொடுத்துறாரு வெள்ளிக்கிழமை. அதாவது எந்த ஒரு விஷயமும் உயர் நீதிமன்றத்துல ஜாமீன் கோரினா சிறையில இருந்து வெளியே வந்துட முடியாது. காரணம் என்னன்னா, ஜாமீன் மட்டும்தான் சிறை உயர் நீதிமன்றம் கொடுக்கும். உயர் நீதிமன்றமோ செஷன்ஸா இருந்தாலும் உயர் நீதிமன்றம் ஜாமீன் தான் கொடுக்கும். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஷூரிட்டி நிப்பாட்டணும். ஷூரிட்டி இல்லாம எந்த பெயிலும் கிடைக்காது. ஷூரிட்டினா எப்படின்னா, ஒரு 2 ஆதார் கார்டு 2 பேன் கார்டு 2 பேர் ஷூரிட்டி, அதுல ஒரு பிளட் ஷூரிட்டி, ஒரு வழக்குக்கு 2 ஷூரிட்டி, அப்போ 3 வழக்குல 6 ஷூரிட்டி, அதுல ஒரு பிளட் ஷூரிட்டி, அது இல்லாம ஒரு 15,000 ரூபாய் வண்டி வாகனம், வாகனத்தோட ஆர்சி புக்கை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஆர்சி புக்கை கொடுத்துட்டு அதை ஜெராக்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு ஒரிஜினல் கொடுத்துருவாங்க பார்த்துட்டு, அது ஷூரிட்டி. அப்ப அந்த 2 பேரை கூப்பிட்டு கேட்பாங்க, இவர் என்ன வழக்குல சிறைக்கு பெயில் வாங்குறாரு தெரியுமா, அவர் கோர்ட்டுக்கு ஒழுங்கா வரலாம், நீங்க தான் உங்களை தான் பிடிப்போம் அப்படின்னு எல்லா இது வந்து பர்மனன்ட் டைலாக். எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, ஆமா தெரியும் என்ன வழக்கு, இவர் யார் வேணும் உங்களுக்கு மகன், இவர் யார் வேணும் அண்ணன், இவர் யார் வேணும் மருமகன், இவர் யார் வேணும் நண்பர், எப்படி தெரியும் உனக்கு, எங்க ஏரியால ஒரே ஏரியா ஒன்னா வேலை செய்யறோம், இத்தனை வருஷம் நண்பர், ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஷூரிட்டி அக்செப்ட் பண்ண உடனே வெளியே வந்துட முடியாது. பெயில் பாண்ட் ரெடி ஆகும். இந்த பெயில் பாண்ட் ரெடி ஆகணும்னு ஜெயில இருந்து விட்டுற மாட்டாங்க. இந்த பெயில் பாண்ட் சிறைக்கு போகணும். அப்போ கோர்ட்டாளி ஒருத்தர், கோர்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் பெயில் பாண்டை கொண்டு போய் சிறையில கொண்டு போய் கொடுக்கணும். சிறையில கொடுக்கும் போது 6 மணிக்கு கொடியை இறக்கிட்டாங்கன்னா உற மாட்டாங்க. அப்போ இன்றைக்கு மதியானம் ஒருத்தருக்கு ஹைகோர்ட்ல பெயில் கிடைக்குது, இன்னைக்கு வேலைக்கிழமை பெயில் கிடைக்குது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கீழமை நீதிமன்றத்துல ஷூரிட்டி நிப்பாட்டுவாங்க. ஷூரிட்டி நிப்பாட் பண்ணி வெள்ளிக்கிழமை 6 மணிக்குள்ள அங்க கொண்டு போயிட்டு பெயில் பாண்ட் ஜெயிலுக்கு போனாதான் 6 மணிக்குள்ள வெளியே வர முடியும். வேகமா போடணும். அவன் ஒரு பெயில் இருக்காது, 10 பெயில் இருக்கும். அப்ப உங்க ஒருத்தருக்காக அந்த கோர்ட் ஸ்டாஃப் வர மாட்டாங்க. அப்ப அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அவங்க எப்படி அனுப்பணுமோ அந்த முறையை அனுப்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர் தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த பெயில் பாண்ட் போக 6 மணி ஆயிடுச்சுன்னா மறுநாள் காலையில தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்றாரு, வெள்ளிக்கிழமை அந்த ஆர்டரை போடுறாரு, சனிக்கிழமை கீழமை நீதிமன்றத்துல நிப்பாட்டுறது தான் வழக்கம். இது உலக வழக்கம், இதுதான் ரெகுலர். சனிக்கிழமை அந்த கீழமை நீதிமன்றம் இல்ல, ஞாயிறு இல்ல, அப்ப திங்கக்கிழமை தானே ஷூரிட்டிக்கு கொடுப்பாங்க. இவர் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு திங்கக்கிழமை கேட்கிறாரு, சவுக்கு சங்கரை வெளியே விட்டாச்சான்னு கேட்கிறாரு. இங்க அங்க போய் கேட்கிறாரு, மதுரை தானே அப்ப கேஸ் நடத்திட்டு இருக்கு, அங்க வந்து இங்க கேட்கிறாரு, இல்ல ஏன் விடல, இல்ல ஷூரிட்டி நிப்பாட்டணும்னு. அப்ப என்ன பண்ணாரு இவர்னா, இவர் பண்ணது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னுடைய ஆர்டரை வச்சு அவங்களை ரிலீஸ் பண்ணலாம், கீழமை நீதிமன்றம் ஷூரிட்டி நிப்பாட்ட வேணாம், ஒன்னு ரிலீஸ் பண்ணுன்றார். அப்போ பல ஆயிரம் சிறை கைதிகள், சிறைவாசிகளுக்கும் தண்டனை கைதிகள், அதாவது இந்த கைதிகள், விசாரணை கைதிகள் அனைவருக்குமான ஒரு நடைமுறை சட்டத்தை சவுக்கு சங்கருக்காக மாத்துறாரு ஜி.ஆர். சுவாமிநாதன். அப்போ அந்த வழக்குல வெளியே வர்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, உனக்காக ஒரு தனி சட்ட, ஒரு ஹைகோர்ட் நீதிபதி என்ன இதுல வெளியே விடுங்கன்றார். அப்ப அதுல வெளியே வர்றாரு. அப்போ நீதிமன்றத்திலே நம்மளால முடிக்க முடியும்ன்ற ஒரு கர்வம். மனிதனோட சரிவுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பெண், போதை, இது எல்லாத்தோடைய மோசமான ஆயுதம் கர்வம் தான். கர்வம் எவனுக்கு வந்தாலும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் கீழே விழுந்துருவான். கர்வம் வராம பாத்துக்கணும். இந்த கர்வம்லாம் வந்தவன போலீஸ் தானே பாத்துக்கிறான், கேஸ் தானே பாத்துக்கலான்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசினதின் விளைவு சவுக்கு சங்கர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். விரைவில் குண்டர் சட்டத்தை பதியப்படும். பலர் சொல்றாங்க தேர்தல் வரைக்கும் அவர் சிறையில் வைக்கணும், அப்படிலாம் இருக்காது. தேர்தலுக்கு முன்னாடியே நிச்சயமா வெளியே வந்துடுவார். வெளியே வந்தவொடனே நீங்க சவுக்கு சங்கரை பத்தி வேணா கேளுங்க, நிச்சயமா. ஏன்னு கேட்டா, ஒரு நடைமுறை சட்டம் எப்படின்னா, ஒரு ஜட்ஜி ரிமாண்ட் பண்ண சொன்னாலும் இப்ப 26ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற சிறைன்னு சொல்லியிருக்காங்க, நீதிமன்ற காவல். அப்போ குண்டர் சட்டம் அதுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா அந்த குண்டர் சட்டத்தை உடைச்சிட்டு ஒரு 2 மாசத்துல வெளியே வந்துருவாரு.
வெளியே வந்துருவாரு. அதுக்கு நிறைய வக்கீல்கள் அவருக்கு இருக்காங்க. இது சவுக்கு சங்கர் ஒரு புதுவிதமான ஒருத்தரை வந்து காலி பண்றதுக்கு, கேரக்டரைசேஷன் பண்றதுக்கு, ஒரு நியாயமா பார்த்தா ஒரு கட்சி தலைவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைச்சார். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, அவங்க பேரெல்லாம் வேண்டாம். ஒரு கட்சி தலைவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீதிமன்றத்துக்கு இழுத்து கொண்டு வந்தார். அப்ப மேலதிகாரிகிட்ட அவர் பர்மிஷன் வாங்கினார். இதே அருண் ஐபிஎஸ் அவருடைய மனைவியோ யாரோ அவரை சார்ந்தவர்களோ ஒரு நீதிமன்றத்துல அவங்க உயர் அதிகாரி கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களே நியாயமா ஒரு வழக்கை வாங்கி இவரை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பார்? அப்போ அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். எப்பயுமே அவருடைய டார்கெட் என்னன்னா பெரிய ஆளுக்கு நம்ம எதிரியா இருக்கணும். அப்படி நினைக்கிறவரு இந்த மாதிரி சிறையெல்லாம் சந்திச்சுதான். அதனால சவுக்கு சங்கர் சிறைக்கு போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சவுக்கு சங்கருக்கு சிறை வாழ்க்கைன்றது தொடரும். அவர் திரும்ப வந்து ஒரு புத்தகத்தை போடுவாரு, திரும்பவும் கால் மேல கால் போடுவாரு, திரும்ப ஒரு இன்டர்வியூக்கு ஒரு வாட்ச் கட்டுவாரு. அதனால சவுக்கு சங்கர் வந்து சிறைக்கு போக வேண்டிய நபர் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது அவர் மீது நியாயமான வழக்குல கைது செய்யப்படும் போது எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அல்ல அமைதி காக்குறாங்க. அபட்டமா பொய் வழக்குன்னு தெரியும் போது காவல்துறை மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அரசு மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுதான் சவுக்கு சங்கர் நிலை. இது வந்து நீங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க. இதுல வந்து நான் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னென்ன நடக்குது, எப்படி இப்படி இது பண்றீங்க அப்படிங்கறது எல்லாமே கேட்டுதான் இருந்தோம். உங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு. ஆனால் சவுக்கு சங்கர் என்பவர் வந்து நீங்க வந்து அவர் பல செய்திகளை வந்து சொல்லும் பொழுது உண்மைத்தன்மையோட நிறைய இதுல வந்து இப்ப ஜி ஸ்கொயர் பிரச்சனை எடுத்தா ஜி ஸ்கொயரோட டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. அது போல நீங்க ஜி ஸ்கொயர் அப்புறம் வரேன். முதல்ல இன்றைக்கு அவர் சிறைப்பட்டதுக்கு வந்து அந்த ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு போதைப் பொருள் மேல வந்தது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டி வச்சதுதான். ஸோ அந்த மகேஷ், அந்த தயாரிப்பாளர் மகேஷும் அந்த இயக்குனர் ஒருத்தர், டைரக்டர் ஒருத்தர், அவர் 2 பேரும் போறாங்க. எதுக்காக அங்க போகணும்? நீங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போகலாம், கில்ட்டுக்கு போகலாம். அங்கெல்லாம் போகாம எதுக்கு சவுக்கு சங்கர் இதுக்கு போகணும்? போயிட்டு நேரடியா வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒரு அமெரிக்காவில் இருந்துட்டு வந்தவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அது பணத்தை புடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ சவுக்கு சங்கருக்கு நீங்க சொல்றபடி பார்த்தோம்னாலே பல லட்சம் ரூபாய் அவர் வச்சிருக்காரு, வந்துட்டு இருக்குது, சில ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த 1 லட்சம் ரூபாயை அவர் புடுங்கறதுக்கும் உதைக்கிறதுக்கும் அவர் வந்து ஒரு சரியான நபரா இருப்பாரா? இது வந்து பொய்யான வழக்கு அப்படிங்கிறது பலருடைய தரப்புல இருக்கு கேட்கறாங்க. இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதாவது இதுல நம்ம பதில் சொல்ல போறதெல்லாம் முக்கியமும் கிடையாது. அந்த அலுவலகத்துக்கு நீங்க ஆபீஸுக்கு வாங்கன்னு அவர் சொன்ன ரெக்கார்டு அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. 2வது, இவர் அந்த அலுவலகத்துக்கு போனால் இந்த இடத்துல தான் உட்காந்தேன், அந்த இடத்துல தான் உட்காந்தேன் எல்லாத்தையும் மார்க் போடி மகஜர்னு ஒன்று இருக்குது, காவல்துறையில் மகஜர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. மகஜர் ரிப்போர்ட் படி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. 2. 3வது விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து இவ்வளோ தூரம் நடந்த போது பணம் கொடுத்த அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இல்லை, பறிச்சிட்டாருன்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இதுல நிரபராதின்னு சவுக்கு சங்கர் தான் வாதாடி வெளியே வரணும். இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது இது உண்மையா பொய்யான்னு நம்ம சொன்னது வந்து காவல்துறை விசாரணைக்குள்ள நம்ம உள்ள போடுற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு இந்த இன்டர்வியூலயே விளக்கத்தை கொடுத்துட்டேன். திரும்பவும் இந்த வழக்குக்குள்ள நம்ம விசாரணையில் இருக்கும், நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த வழக்குள்ள நம்ம இதுல வந்து நிரபராதியான்னு சவுக்கு சங்கர் தான் இல்ல, சவுக்கு சங்கர் நிரூபிக்கணும் அப்படிங்கிறீங்க. அது பார்த்துக்கிட்டோம், வழக்கு வரட்டும், பார்த்துக்கிட்டோம். ஆனால் ஒரு காலகட்டம், அதாவது வந்து இவர் போய் அடிச்சுட்டாருன்னு சொல்லி போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து சில அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு 4 நாள் கழிச்சும் கூட இப்போ போலீஸ் போயிருக்கலாம். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆகி ஜூலையில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நவம்பர் டிசம்பரில் போயிட்டு டிசம்பரில் போய் அவங்க வந்து ஆனால் இவர் போகலை, அது என்ன விவரம் அவரே சொல்லியிருக்காரு, ஏன் போகலன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் ஒரு இது கொடுத்துருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு 6:30 மணிக்கு வந்து ஒரு ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷனோட ஃபயர் அவ்வளோ பெரிய ஒரு வாகனத்தை கொண்டு வந்து ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு எதுக்கு ஃபயர் வாகனம், எதுக்கு அவ்வளோ பெரிய இது கொண்டு வந்து நிறுத்தணும்? அதாவது தீயணைப்புத்துறைனா என்னன்னா, நெருப்பு வந்தா அணைக்கிறதுக்கு மட்டும் தீயணைப்புத்துறை கிடையாது. ஒரு புறா ஒரு கயர்ல மாட்டி தொங்குனாலும் தீயணைப்புத்துறை தான் வரும். ஒரு மயில் செத்து போயிருந்தாலும் தீயணைப்புத்துறை தான் வரும். ஒரு வாகனத்தில் அடித்தாலும் அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வரும். அப்படின்னும் போது
பூட்டை உடைச்சி உள்ள போறது. ஒரு குழந்தை வந்து இப்போ நம்ம நிறைய படத்தை பார்த்தோம், அந்த பால்கனி வழியா தொங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ அதை காப்பாத்தினா அது ஃபயர் தான் போகும். ஓகேங்களா? அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு பூட்டை வந்து அங்க வேற வழி கிடையாது, வாரண்ட் இருக்கு, நீ வந்து வெளியே வந்திருக்கணும். காவல்துறை நீ இவ்வளவு தூரம் பப்ளிக்கை பத்தி பேசும்போது வழக்கையும் காவல்துறையும் நேரடியாக அணுகணும். சந்திக்காம உள்ள உட்காந்துட்டு வீடியோ போட்டது வந்து அது வந்து உன்னை இத்தனை காவல்துறை எந்த இடத்துலயுமே காவல்துறை தரன்னு வாடா போடான்னு அடிச்சு இழுத்துட்டு போனதா நீங்களும் நானும் பார்க்கல. காவல்துறை அவர் வாயை கட்டி போகும்போது வாயை கட்டி நீ குரல் கொடுக்கவே கூடாதுன்னு இழுத்துட்டு போனதையும் நம்ம பார்க்கல. எந்த பெண் அதிகாரியும் அவர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு போனதையும் நம்ம பார்க்கல. 4 அதிகாரி அவர் 2 காலையும் 2 கையும் பிடிச்சி தூக்கிட்டு போனதை நம்ம பார்க்கல. ரொம்ப கௌரவமா தான் இருக்காங்க. அந்த யூடியூப்ல அந்த வீடியோ எல்லாமே வலைதளத்துல இருக்கு. அப்போ காவல்துறை நீ இவ்வளவு பேசக்கூடியவன், காவல்துறையோட விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா கொடுக்கூடாது? ஒத்துழைப்பு கொடுக்கல, விசாரணைக்கு அழைக்கும் குறிப்பானை கொடுத்து விசாரணைக்கு அழைக்கும் போது விசாரணைக்கு ஆஜராகல, பின்ன இதுதான் பண்ணுவாங்க, வேற எப்படி பண்ணுவாங்க? ஜட்ஜா வீட்டுக்கு வந்துருவாரு. அதனால வந்து இவங்க கூட்டிட்டு போனது சரியா இருக்குங்கிறீங்க, சட்ட பிரகாரம் சரியா இருக்கு. வழக்கு அணுகி இருக்கணும், வழக்கு சந்திச்சிருக்கணும், அந்த இது போய் சந்திச்சிருக்கணும். இவரு சந்திக்காத ஒரு மிகப்பெரிய குற்றம். விமலேஸ்வரன்னா புட்டு வைக்கிறது தான் அவருடைய தனித்தன்மை. அந்த தனித்தன்மை இன்னைக்கு வந்து நம்ம சவுக்கு சங்கர் விஷயத்தில் அப்படியே காமிச்சாருங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது. முழுமையாக ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நேற்றைய வரைக்கும் என்ன நடந்திருக்கு, எப்படி போகுது, இனி எப்படி நடந்தது, எப்படி நடப்போகுது அப்படிங்கிற செய்தி வரைக்கும் நம்ம சொல்லிட்டாரு. இந்த செய்திகளோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்குவோம். இனி அடுத்த முறை இன்னும் வந்து விரிவாக இன்னும் கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது, அந்த கேள்விகள்லாம் வைத்து கேட்போம். அதுக்கும் அவர் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.